வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழா. ஒரு வழியாக போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. அடேங்கப்பா எவ்வளோ கமெண்ட்ஸு! யூடியூப்பை திறந்தாலே இது தொடர்பாக தான் கமெண்ட் போட்டிருந்தீங்க. கரெக்டு தான், நான் சொல்லியிருந்தேன் 29/1 அதாவது ஜனவரி 29 நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லி. ஷார்ட் நோட்டீஸில் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகலை. என்ன காரணம் அப்படின்னா இந்த எலெக்ஷன்ஸ் நடந்ததில்ல டெல்லியில், ஸோ அதனால டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எந்த ஒரு வீடியோவும் போடல. பட் இப்போ ஒரு வழியாக இந்த 2025 ஷெட்யூல் நோட்டிஃபிகேஷன் ஜிடிஎஸ் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜனவரி 10 மார்ச் 3 வரை டைம். ஓகே, ஏன் ப்ரோ இந்த வேலைவாய்ப்புக்கு இவ்வளோ பேர் காத்திருக்காங்க? இந்த ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பர்மனன்ட் ரோல். அதுக்கும் இதுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் 10th எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ, உங்களோட 10th மார்க் எவ்வளோ, அந்த பர்சன்டேஜை பொறுத்து இந்த வேலைவாய்ப்பு வழங்குறாங்க. அதனால தான் வருஷம் இந்த வேலைக்கு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. இந்த வேலைனா என்ன, இதுக்கு என்ன டீட்டெயில்ஸு எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்கிறேன். இது போன்ற யூஸ்ஃபுல்லான ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 92,000 பேருக்கு மேலே இருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ஐயுமே நான் இந்த குரூப்பில் போட்டு விடுறேன். எப்போ ஹால் டிக்கெட்டு, எப்போ ரிசல்ட்டு, குட்டி வேலைவாய்ப்பு, ப்ரைவேட் கம்பெனி வேலைவாய்ப்பு எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணிடுவேன். ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான டீடைல்டு நோட்டிஃபிகேஷன். ஓகே. ஸோ இதில் என்னென்ன தகவல் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், ஷெட்யூல் 1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. அதாவது வருஷத்துக்கு 2 முறை இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இது இந்த 2025 ஜனவரியில் வரக்கூடிய ஷெட்யூல் 1. கொஞ்சம் டிலே ஆகி ஒரு 10 நாள் கழித்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஜிடிஎஸ் அதாவது கிராமின் டெக் சேவாக் அப்படின்னு எடுப்பாங்க. அதாவது பிபிஎம், ஏபிபிஎம், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டெக் சேவாக் அப்படிங்கிற இந்த 2 விதமான போஸ்டிங். இந்த போஸ்டிங்கில் நீங்கள் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையுமே நான் அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக வீடியோவாக போட போகிறேன். அதாவது இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரி பணி இருக்கும், இதற்கான கட் ஆஃப் என்ன, எப்படி நீங்கள் வந்து சூப்பராக அப்ளை பண்ணுறது, இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுறது எல்லாத்துக்குமே நான் வீடியோ நிச்சயமாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டேட்ஸ் பாருங்கள், இன்னையிலேருந்து 10/2 3 வரையும் டைமாக கரெக்ஷன் விண்டோ கொடுப்பாங்க. அது வந்து 6/3 8/3 வரையுமா. பட் இந்த கரெக்ஷன் விண்டோவை நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா இதில் மேஜர் கரெக்ஷன்லாம் உங்களால் பண்ண முடியாது. சிம்பிளான கரெக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்குமே நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லாத்தையுமே இதில் சொன்னால் கிட்டத்தட்ட 1 hour ஆகிரும். அவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த வேலை தொடர்பாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமாக இந்த ஜாபை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்து கிளியர் பண்ணி போயிருக்காங்க. லாஸ்ட் டைம் கூட ஒரு 50+ பீப்புள் நம்ம இதில் செலக்ட் ஆகி போயிருந்து அவங்க கமெண்ட்டுமே வந்து போட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க ஜாபோட ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக இருக்கட்டும், இல்லை அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லெட்டர்ஸ் டெலிவரி பண்ணணும். அதாவது நீங்கள் எந்த கிராமத்தில் இருக்கிற வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கிராமத்துக்கு வரக்கூடிய லெட்டர்ஸை வந்து நீங்கள் டெலிவரி பண்ணணும். ஸ்டாம்ப்ஸ் வந்து சேல் பண்ணுறது, ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை ப்ரமோட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். இதுக்கான சேலரி என்ன ப்ரோ அப்படின்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு ஆரம்பத்தில் 12,000, ரிட்டையர் ஆகிறப்போ 30,000 வரையும். ஏபிபிஎம் டெக் சேவாக் இதுக்கு ஆரம்பத்தில் 10,000, ரிட்டையர் ஆகிறப்போ 24,470 ரூபாய் வரையும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். கான்ட்ராக்டோ கொஞ்ச நாள் வச்சுப்பாங்க அப்படிலாம் கிடையாது. பர்மனெண்ட்டாகவே நீங்கள் வந்து 59, 60 வயசு வரை இருக்கலாம். நீங்கள் இந்த ஜிடிஎஸ்ஸை ஜாயின் பண்ணி ஒரு 3 வருஷம் எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கப்புறம், நீங்கள் இந்த ஜிடிஎஸ்லேயே 3 வருஷம் இருந்தக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எம்டிஎஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிடிஎஸ்ஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணி போகணும் அப்படின்னு மாதிரி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே போயிடலாம். ஓகே, அது எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக வீடியோவாக போடுறேங்க. அதுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 10 வீடியோ வந்து நான் உங்களுக்கு இந்த வேலை தொடர்பாக போடுறேன். 18 40 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 45. பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் இருப்பீங்க, நீங்கள் +3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 43 வயது வரை இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட், ஸ்டேட் போர்டோ, மெட்ரிகுலேஷனு, சிபிஎஸ்சி, கவர்மெண்ட் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாவாக இருந்தாலும் பரவாயில்ல, 10th பாஸாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த 10th நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த ஓவரால் பர்சன்டேஜை பொறுத்து தான் இந்த வேலை உங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்து லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் அப்படிங்கிறது கட்டாயம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற வேகன்சிக்கு தமிழ் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே வந்து பேசிக்காக உள்ளது தான், எல்லாருக்குமே தெரிகிறது தான். கம்ப்யூட்டர் அப்படின்னோட கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அதெல்லாம் கிடையாது. சிம்பிளாக கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் போதும், அதுதான் கேட்குறாங்க.
அஃபிஷியல் வெப்சைட்டு இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் online.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாங்கள் இதுக்கு வந்து எக்ஸாமு அதெல்லாம் வைக்க போகிறதில்ல. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட 10th மார்க் ஓவரால் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து சிஸ்டமே வந்து மெரிட் லிஸ்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுமா. அதாவது அந்த சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணும் இந்த கிராமத்தில் இந்த கம்யூனிட்டியில் யார் அதிகம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட 10th ஓவரால் பர்சன்டேஜை அக்யூரேட்டாக வந்து கொடுக்கணும். ஓகே அது எல்லாத்தையுமே நான் அப்ளை பண்ணுறப்போ நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் online.gov.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்து ஓடிபி வரும். பேசிக்காக அப்ளை பண்ணுற மாதிரி தான். அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாங்க. எஸ்சி எஸ்டி ஆல் விமல் கேண்டிடேட்ஸ், அதாவது பெண்கள் நீங்கள் எந்த கமிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஆன்லைனில் வந்து நீங்கள் ஃபார்ம் வந்து மட்டும் சப்மிட் பண்ணால் மட்டுமே போதுமானது. உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லோக்கல் லாங்குவேஜ் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வேக்கன்சிஸ்க்கு வந்து தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்துருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வேக்கன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். இது எதுக்கு அப்படின்னா மற்ற ஸ்டேட்லேருந்து மற்ற ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது ஓகே தான். ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சியோ அதை நம்ம வந்து தமிழ் பசங்க தான் வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் அஃபிஷியல் வெப்சைட் போனால் அதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த ஜனவரி மாதத்துக்கான ஷெடியூல் ஒன்று நாங்கள் விரைவில் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியுமே இவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு இன்னும் வந்து அப்டேட் பண்ணலை. வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணுவாங்க. பட் வந்து ஹியூஜ் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அது எங்கே பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற டேப் இருக்கா, அதில் போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷனில் நான் இப்போ ஷோ பண்ண நோட்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு பழசு தான் இருக்குது. சர்க்கிள் வைஸ் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத இனிமேல் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக போடுறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை கவர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.